பலமேல் அப்பாலிலிருந்து இந்த நாளிலே நம்மோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கவும் நம்மோடு இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி யூகே தேசத்திலிருந்து லண்டன் மாநகரத்திலிருந்து கடந்து வந்திருக்கிற பாஸ்டர் ஜானி அவர்களை இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். On behalf of the wonderful name of our Lord and Savior Jesus Christ, we sincerely welcome our dearest pastor, Johnny Fernandez, who has traveled thousands and thousands of miles from all along the way from United Kingdom to India. பாஸ்டர் ஜானி அவர்களை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். கடந்த ஆண்டு அவர்களும் அவர்கள் மகளுமாக நம் மத்தியிலே கடந்து வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். We are very well known that last year, pastor along with his family and his daughter ministered among us in this church. அந்த நாட்களிலே அவர்கள் வந்து நமக்கு கொடுத்த வார்த்தைகள் உண்மையாகவே இன்றும் என் மனதில் இருக்கிறது. சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நன்றாக அழகாக போதித்தார்கள். The memories are still fresh. The words he spoke when he came here, he spoke about how we need to be planted in a church and how we need to give fruits while planted in the church. ஆகவே இன்றும் இந்த நாளிலே என் அப்பன் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சிலுவையின் இந்த தியான கூட்டத்திலே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே சபை மகிழ்ச்சி அடைகிறது. Even now it is a great pleasure, and along with me my whole church is blessed and expecting to hear the word of God from our dear pastor. ஆகவே இந்த நாளிலே பாஸ்டர் ஜானி அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களுடைய உடன் ஊழியரும் நம் மத்தியிலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. It is also a great joy that not only pastor but pastor has brought his assistant brother Joshua amongst us this time. இந்த வேளையிலே பாஸ்டர் ஜோஷுவா அவர்களையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வரவேற்கிறோம். We also welcome brother Joshua in the name of Lord and Savior Jesus Christ. எங்கள் சபை உங்களை வரவேற்கிறது. The church Madras Living Temple welcomes you brother. அது மாத்திரமல்ல, நேற்று நடந்த ஊழியருடைய கூடுகையிலே ஜோஷுவா பாஸ்டர் ஜோஷுவா அவர்களுடைய சாட்சி நான் கேட்டேன். இன்றைக்கு நமக்கு அதிக நேரம் இல்லை அவர்களுக்கு நாம் கொடுப்பதற்கு பார்க்கலாம். ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு சாட்சியை உண்மையாகவே மெய் சிலிர்க்க வைத்தது. Yesterday I happened to attend the pastors meeting conducted by pastor, and in that I happened to hear the testimony of brother Joshua. It was a scintillating performance for me, I could say. Today I doubt I could spend some more time giving such a testimony for us. சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால், ஹோலி நேஷன்ஸ் திருச்சபையின் மூலமாக பாஸ்டர் ஜோஷுவா அவர்கள் ஊழியம் செய்கிற அந்த நாட்களிலே அவர் தெரு ஓரங்களில் இருக்கிறதான மக்களுக்கு, வீடு வாசல் இல்லாத இருக்கிற மக்களுக்கு ஒரு தனிநபராக கர்த்தருடைய அழைப்பை பெற்று கர்த்தருடைய ஊழியத்தை தலைமை போதகருடைய அனுமதியை பெற்று அந்த சபையின் மூலமாக அவர் செய்கிறவராக காணப்பட்டு கொண்டிருக்கிறார். I just want to give it in a nutshell that what he spoke yesterday, brother Joshua along with his senior pastor and with his approval is leading the ministry for those who are living in the downtrodden and homeless people, and his ministry is wonderful. I was touched by the testimony what he shared yesterday. பாஸ்டர் ஜோஷுவா அவர்கள் நம்முடைய தேசத்தை சார்ந்தவர், அருகிலே இருக்கிற மாநிலம் ஆந்திரா மாநிலத்தை சார்ந்தவர். ஆனால் படிப்பின் நிமித்தமாக லண்டன் மாநகரத்திற்கு கடந்து சென்று படித்து கொண்டிருந்த நாட்களிலே அந்த சபையோடு, ஹோலி நேஷன் சபையோடு இணைந்து அப்படியாக தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்ய ஆரம்பித்தவர். He is an Indian origin and he is based out of the nearest state Andhra Pradesh, but he went there to UK to pursue his studies, and while he pursuing his study he got associated with the Holy Nations and is doing miraculous ministry along with the Holy Nations Church. சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன், அவருடைய ஊழியத்தின் காலங்களிலே அவர் அப்படியாக தெரு ஓரங்களில் வீடு இல்லாதவர்களுக்கு ஊழியம் செய்யும் போது அவர் நேற்று சொன்ன ஒரு காரியம், சில நேரங்களில் என்னோடு 10 நபர்கள் கூட வருவாங்க, சில நேரங்களில் நான் ஒருவனாக அந்த தெரு ஓரங்களில் இருக்கிறதான மக்களை சந்திக்க போவேன். அப்பொழுது போகும்போது அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும், டீ கேனில் டீ, ஸ்நாக்ஸ் மற்றும் என்னென்ன காரியங்கள் அவர்களுக்கு தேவையோ அதை எல்லாவற்றையும் நான் ஒருவனாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களை நான் பாராமல் நான் அந்த ஊழியத்தை நான் செய்கிறவன். One thing he shared yesterday was while he going for the ministry for the homeless people and the people out there at the streets, at times there would be 10 people along with him to minister and help him.
But at times he would be the single person, and during that time he himself used to carry all the tea cans, coffee cans and snacks items along with his single-handedly. He used to manage all those things and complete the ministries there. இந்த ஊழியத்திலே சில நேரங்கள் நெருக்கங்களுக்குள்ளாகவும் சில பாடுகள் கஷ்டங்களுக்குள்ளாகவும் நான் போனது உண்டு. சில நேரங்களில் பொருளாதாரத்தில் ஃபினான்ஷியலாக எனக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் வருமானத்தில் நான் அந்த ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பித்தேன். At that time when he started, he was not that much earning, but still he said that with what amount of little amount he got, he supported the ministries wholeheartedly, and he started doing what best he can do for God. கர்த்தர் அதை கனப்படுத்தினார். God honored his decision. காலங்கள் கடந்தது, days rolled by. கர்த்தர் அதே அந்த லண்டன் மாநகரத்தில் இன்றைக்கு பல பேருக்கு வேலை கொடுக்கும்படியாக என்னை ஒரு முதலாளியாக கர்த்தர் அந்த இடத்துல என்னை ஏற்படுத்தியிருக்கிறார். God, even though the days has passed by, now God has placed him in a position where he can give jobs to several people and make their livings. கொஞ்ச பணத்திலே கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்தேன். கர்த்தர் அதை கனப்படுத்தி இன்றைக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக வேலை கொடுக்கும்படியான ஒரு நபராக கர்த்தர் இன்றைக்கு என்னை உயர்த்தியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே வேதம் போய் சொல்லவில்லை. Yes, Lord. Amen. One thing I just want to testify here. He was honest in small things, and God put him in the highest places, and he is giving thousands and thousands of help to the needy people now. And he said, I was honest in the small thing at times when I was tribulated and at trials, but now God put me in the best place now. அது அவருக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு. அதே நேரங்களில் சபையிலே அவருடைய ஊழியம் என்னவாக இருந்தது என்றால், அவர் சொன்னார், அவர் படித்த ஒரு பட்டதாரியாக இருந்தாலும் சபையிலே அவர் செய்த ஒரு ஊழியம், சபையில இருக்கிறதான இந்த ஆடியோ சிஸ்டம் எல்லாம் சரி செய்வது, பார்க்கக்கூடிய காரியங்கள். This is his calling, doing ministry to the homeless. But apart from this, he doesn't stop over there. What he said was, along with that, during his studies and university period, he assisted the Holy Nation Church, organizing the sound effects and all those audio things for the entire church. ஒன்றை மாத்திரம் நான் சபைக்கு இந்த வேளையில சொல்ல வருகிறேன். I just want to stress only one thing to this church. அருமையான போதகருடைய சாட்சியின் மூலமாக நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், one thing which the church need to know from the testimony of Mr. Brother, ஒருவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்களானால் கர்த்தர் அவர்களை கனம் பண்ணுவார். if one do ministry to Lord, it's definite that Lord will honor him. அதை நான் அவருடைய ஊழியத்திலே அவருடைய வாழ்க்கையிலே நான் கேட்டபோது அதை நான் உணர்ந்து கொண்டேன். I experienced it when I came across his testimony, this promise. ஆகவே இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு நல்ல சுகம் கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல ஆராதிக்க கர்த்தர் நமக்கு ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த சபையிலே கர்த்தருக்காக நமக்கு இருக்கிற அந்த தாளந்துகளை முன் கொண்டு வந்து நாமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். நிச்சயம் அதற்குரிய கனம் உங்களுக்கு உண்டு. God has given us good health, strength, and all that we need. One thing I just want to tell, if we start using our simple talents to the Lord and to the church, I just want to encourage the church, the Lord will put you into highest of the places and to for his glory. ஒரு கம்பெனியிலே சின்ன வருமானத்திலே அதில் உண்மையாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்து இன்றைக்கு அதே பட்டணத்திலே மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியாக கர்த்தர் பாஸ்டர் ஜோஷுவா அவர்களை உயர்த்த கூடுமானால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த தேவனாகிய கர்த்தர் செய்ய முடியும். உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. He just started with very small amount of salary working over there in London, and now God has placed him in a place where he can start his own business, and he was able to generate income for many others. And I just want to encourage the church today that use your talents, use the best of your talents, and the church and Lord will definitely honor him. He is the life testimony. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let the Lord bless you, brother. Thank you, Pastor Joshua, for your testimony. It's really touched for me yesterday. உங்களுடைய சாட்சி எங்களை மிகவும் தொட்டது. அது மாத்திரமல்ல, நேற்று அருமையான பாஸ்டர் ஜானி அவர்களும் மிக அருமையான ஒரு செய்தி, பிசிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் ஒரு ஊழியக்காரன் எப்படியாக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அருமையான
ஆலோசனைகளை அவர்கள் மூலமாக நேற்று கேட்க கர்த்தர் உதவி செய்தார். And also yesterday's during the pastors meet, we had a wonderful sermon what Pastor Johnny Fernandez preached. It was all about how a pastor should lead spiritually and physically. That has encouraged me personally. எனக்கு மாத்திரம் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, இன்றைக்கு சபையாகிய உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது அவர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு கேட்க. Not only me, the whole church is now blessed to hear from him as like yesterday, and I am so happy that the church has got this opportunity. Yes, இந்த வேளையிலே நாம் பாஸ்டர் ஜானி அவர்களை நாம் வரவேற்போம். அவர்கள் மூலமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு பேசுவாராக. It's time to welcome our dear pastor and let's hear from him. I have also fresh memories from this church from last year. கடந்த வருடம் இதே இடத்துல நான் ஊழியம் செய்தது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. So I bring you greetings from Holy Nation Church, London. லண்டன்ல எங்களுடைய சபையின் பெயர் ஹோலி நேஷன் சபை. அங்கிருந்து உங்களுக்கு வாழ்த்துதல்களை எடுத்து வந்திருக்கிறேன். We are a very vibrant church and a very multicultural church. எங்களுடைய சபை ஒரு துடிப்பான சபை. அநேக நாட்டினர் அதிலே அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். Nearly 37 nationalities in our church. 37 நாடுகளிலிருந்து இருக்கிற பிள்ளைகள் எங்களுடைய சபையில அங்க இருக்கிறாங்க. People from all over the world are in our church. உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் இருக்கிறவர்கள் அதிலே அங்கத்தினர்களா இருக்கிறாங்க. Lots of Pakistanis as well, so we are brothers and sisters in the Lord, so we serve the Lord together. எங்களுடைய சபையில பாகிஸ்தான் தேசத்தை சேர்ந்த பிள்ளைகளும் இருக்கிறாங்க. நாங்க அங்க சகோதர சகோதரிகளாய் பழகி கொண்டிருக்கிறோம். Some of my good friends are from Pakistan. எனக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள் கூட பாகிஸ்தானியர்கள். Hallelujah. Hallelujah. We are one in Jesus. நாம் கர்த்தருக்குள்ளாய் ஒரே சபையாய் இருக்கிறோம். We have one citizenship in heaven. பரலோக ராஜ்யத்திலே ஒரே குடியுரிமை பெற்ற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். I heard pastor encouraging you to be faithful in little things. ஐயா இப்ப சொல்லியிருந்தாங்க தலைமைத்துவ விசுவாசத்துல நீங்கள் எப்படி உறுதியா இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. I honestly believe and I want to encourage you to be faithful in the little things. அதுல நான் இன்னும் உறுதியா இருக்கிறேன். உங்களுடைய தலைமை கீழே விசுவாசத்தோடும் அதிலே கண்டிப்பின் கட்டாயத்தோடும் நீங்கள் இருக்க நான் ஆசைப்படுகிறேன். Little things are a test for every one of us. ஒருவன் தலைவனாய் இருக்க விரும்பினால் அதற்குண்டான எத்தனையோ சோதனைகள் வரும். அதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியம் அவனுக்கு வேண்டும். If you and I are not going to be faithful in the little things, God cannot give you big things. நீங்களும் நானும் அந்த போராட்டங்களிலே வருகிற சோதனைகளை சோர்ந்து போவோமானால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. There is a process to get to the big things. அந்த பெரிய காரியத்தை அடைவதற்கு பல வழிமுறைகளை கடந்து தான் அங்கே போக வேண்டும். And it starts with the small things. மிக சின்ன காரியத்திலிருந்து தான் அது ஆரம்பிக்கும். I'm a pastor. நான் ஒரு போதகர். I'm an evangelist. நான் ஒரு ஊழியம் செய்கிறவர். And I also involved in very powerful apostolic ministry. அப்போஸ்தல ஊழியங்களிலே நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன். Of planting churches. சபை நிறுவுகிற ஊழியம் தான் எனக்கு முக்கியமானது. But I have realized that I have to be faithful in the little things. ஆனா நான் ஒன்று கற்றுக்கொண்டேன். எப்படி என்றால் நான் விசுவாசத்திலே நான் உறுதியா இருப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டேன். The Lord could trust me as a pastor. கர்த்தர் என்னை ஒரு போதகனாக நிலை நிறுத்த வேண்டுமானால் and raise me up in his kingdom. அதிலே தேவனுடைய ராஜ்யத்துக்காக இங்கே என்னை உயர்த்த வேண்டுமானால் Because from the age of 8 என்னுடைய சின்ன 8 வயதில இருந்து I started caring for people. நான் மக்களுக்காக அதிகமாக அக்கறைப்பட ஆரம்பித்தேன். I had a family situation which was very horrible. என்னுடைய குடும்ப பின்னணி மிகவும் மோசமானதாக இருந்தது. And I had to take care of my mom. என்னுடைய அம்மாவை நான் பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. And even at the age of 10 I had to defend her from my father who wanted to beat her many times. என்னுடைய தகப்பனார் அவளை கண்ணாபின்னமாக போட்டு அடிப்பார். என்னுடைய வேலை என்ன தெரியுமா 10 வயதில என் தாயை காப்பாற்றுவதுதான். I'm the eldest in the family. I've got one brother and one sister. நான் தான் பெரிய பையன். எனக்கு கீழ ஒரு சகோதரன் இருக்காரு, ஒரு சகோதரியும் இருக்காங்க. And I was also responsible to look after them. அப்பா அம்மா மாத்திரம் இல்ல, எனக்கு கீழ இருக்கிற அந்த ரெண்டு பேரையும் பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருந்தது. As young as I was, around 10 years old. இது எப்பொழுது என்னுடைய 10 வயதிலேயே இந்த பொறுப்புகள் வந்தது. And I just started to be faithful in the little things. அப்பொழுதிலிருந்தே நான் என்னுடைய விசுவாசத்துக்கு நான் உண்மையா இருக்க ஆரம்பித்தேன். And of course when I became a Christian,
I started realizing that I need to continue helping people and caring for people more. அப்பொழுதிலிருந்தே நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன், பிள்ளைகளை மக்களை அவர்களுக்காய் அக்கறைப்படுவது, அவர்களுக்குண்டான வேலைகளை நான் தொடர்ந்து செய்வதை நான் முன்னெடுக்க ஆரம்பித்தேன். So it's not just about the title as pastor. வெறும் ஒரு பாஸ்டர் போதகர் என்ற அடையாளம் மட்டும் தேவையில்லை. But behind the pastor title அதற்கு பின்பதாக there has been a lot of hard work. அதற்கு பின்பதாக ஒரு பெரும் கடின உழைப்பு இருக்கிறது. There has been a lot of training. அதற்கு பின்பதாக கடினமான ஒரு பயிற்சி இருக்கிறது. There has been a lot of testing. அதற்கு பின்பதாக கடினமான சோதனைகளை நாம் சகித்தாள வேண்டும். And when we have done our best, நாம் இதெல்லாம் தாண்டி நம்மளால முடிந்ததை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, and when God can trust us, அப்போது கர்த்தர் இவன் உண்மையும் உத்தமன் என்று நினைக்கும் பொழுது, then he ordains us கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் in public. வெளியரங்கமாக. But the training happens behind closed doors. ஆனா அதற்காக நீங்கள் கடந்து வருகிற சோதனைகள் யாருக்கும் தெரியாது. So don't worry about closed doors. God is seeing you. Don't worry about others if they can't see you. அப்படி நீங்கள் தனிமையிலே படுகிற சோதனைகளை பற்றி இப்பொழுது கவலைப்பட வேண்டாம். மற்றவர்கள் பார்க்க முடியாது. Be faithful in what you are called to do. கர்த்தர் உங்களுக்கு எந்த அழைப்பை அளித்தாரோ அதிலே உண்மையாயிருங்கள். I oversee the whole of our church evangelism. நான் எங்கள் சபையின் சுவிசேஷ ஊழியத்தை முழுவதுமாய் கண்காணிக்கிற பொறுப்பில் இருக்கிறேன். We go out on a Tuesday afternoon to the streets. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாங்கள் தெருக்களுக்கு சென்று பிரசங்கங்களை செய்கிறோம். We go out on Friday evening to the streets. மறுபடியுமாக வெள்ளிக்கிழமை சாயங்காலமும் நாங்கள் தெருக்களுக்கு ஊழியம் செய்ய செல்கிறோம். To preach the gospel, to do worship on the streets. தெருவிலேயே நாங்கள் ஆராதனை செய்து வேதங்களை போதித்து வசனங்களை சொல்லுகிறோம். அங்கே We have a hospital outreach on a Saturday. சனிக்கிழமைகளிலே மருத்துவமனைகளுக்கு நாங்கள் கடந்து செல்லுகிறோம். We have got a Monday homeless outreach where Joshua is leading. எல்லா திங்கட்கிழமையும் வீடில்லாமல் தெருவோரங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் கடந்து செல்லுகிறோம். பிரதர் ஜோஷுவா அதுல இருக்கிறார். On a Friday afternoon we have got a ministry to the old people in the nursing homes. வெள்ளிக்கிழமை மத்தியானம் நாங்கள் முதியவர்களுக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் ஊழியம் செய்ய கடந்து செல்கிறோம். Then Saturday we have got two outreaches. சனிக்கிழமைகளிலே street outreaches. Street outreaches, two outreaches. சனிக்கிழமைகளிலே நாங்கள் 2 முறை தெரு பிரசங்கத்தில் ஈடுபடுகிறோம். One is to reach out to the Muslims in London. விசேஷமாக அங்க இருக்கிற முஸ்லிம் சகோதரர்களுக்கான அது பிரசங்கங்கள் அது. And I oversee all these ministries. இவை எல்லாவற்றையும் நான் மேற்பார்வையாளனாக அங்க சபையில இருக்கிறேன். Now the title might look very good, overseer, bishop. மேற்பார்வையாளர், இதை கண்காணிக்கிறவர், சூப்பர்வைசர் என்கிற டைட்டில் வந்து ரொம்ப பெருசா தெரியலாம். But behind this there has been a lot of hard work. இதற்கு இந்த நிலைமைக்கு வருவதற்கு நான் பெரிய விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியதா இருந்தது. From the age of 12, என்னுடைய 12 வயதிலிருந்து I was trained நான் பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். to evangelize, ஊழியம் செய்வதற்காக, to share Jesus. கர்த்தரை பகிர்ந்து கொள்ள. And I kept being faithful. நான் இவை எல்லாவற்றிலும் உண்மையாய் இருந்திருக்கிறேன். I am never shy to share the gospel to anyone. நான் ஒருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வெட்கப்பட்டதே இல்லை. Even if I can't speak the language, நான் ஒருவேளை என்னோட அந்த மொழியை பேச தெரியலனா கூட I use a phone. நான் இந்த போன் யூஸ் பண்ணுவேன். Google Translator. Google Translator வச்சு அந்த And மொழியை so many times on the streets when somebody else is from Russia, from Poland, translate. ரஷ்யாலயும் போலண்ட்லயும் இருக்கிறவங்களே நான் தெருவோக்குறவங்களே பார்க்கும் பொழுது They say no English, no English. அவங்கள எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. Wait, don't worry. அவங்கள விட மாட்டேன், அங்கேயே So நிறுத்திக்குவேன். I start speaking and then the translation comes up. Jesus loves you. You can give your heart to Jesus today. Would you like to say a prayer with me and invite Jesus in your life? உடனே போனை எடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன் அப்படின்னு அவங்க லாங்குவேஜ்ல அது எப்படி வருமோ அதை போட்டு அவங்களுக்கு படிச்சு காமிச்சிருவேன். And I bring the salvation prayer on the phone. நான் ரட்சிப்புக்கு உண்டான ஜெபத்தையும் அந்த போன்லயே கொண்டு வந்துருவேன் அவங்க முன்னாடி. So many people receive Jesus by Google Translator on the streets. Google Translator வச்சே எத்தனையோ பேர் ரட்சிப்படைந்திருக்கிறார்கள் தெருவோரங்களிலே. Hallelujah. Hallelujah. So we have to use whatever we have. நமக்கு என்ன இருக்கிறதோ அதை வைத்து தான் ஆரம்பிக்கணும். There is no limitations. நமக்கு எல்லையே கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. So the Lord found me faithful in the ministry of evangelism. So கர்த்தர் என்னை இந்த ஊழியங்களிலே உண்மையும் உத்தமமா என்னை கண்டார். And in the same way he started opening doors for me for the nations. அதே சமயம் கர்த்தர் எனக்கு பல புதிய கதவுகளை திறக்க ஆரம்பித்தார். You see, God will open doors for you.
நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக கதவுகளை if திறப்பார். you are found faithful. எப்பொழுது நீங்கள் தேவனுக்கு உண்மையா இருக்கும்பொழுது மாத்திரம்தான். If you're coming here early, maybe to set up the chairs, to do the sound, to do the cleaning, I don't know what duties are here, God will see that you are faithful, and He will start raising you up little by little. எனக்கு தெரியாது, ஒருவேளை நீங்க சபைக்கு வரலாம், சேரை போடலாம், மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம், வயசை போடலாம், ஏதோ உங்களால முடிந்த சின்ன சின்ன காரியத்தை செய்யலாம். கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், அதை வைத்து உங்களை உயர்த்துவார். And one thing I want to say to you, ஒரே ஒரு காரியம் உங்ககிட்ட சொல்ல போறேன். when you come and serve the Lord here, இங்கே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து நீங்கள் ஊழியத்தை செய்யும் பொழுது, whatever duties you do in the church, நீங்க எந்த வேலை செய்தாலும் you are not doing it for pastor, அதை உங்கள் சபையின் போதகருக்கு நீங்கள் you are not செய்யவில்லை. doing it for the leadership here, உங்களுடைய தலைமைக்கு நீங்கள் அதை செய்யவில்லை. you are doing it for the Lord. Hallelujah. நீங்கள் கர்த்தருக்காக மாத்திரம்தான் அதை செய்கிறீர்கள். And you need to get that in your mind and in your system. அதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். Because pastor is just a man, we are just human beings. போதகரும் நானும் ஒரு சாதாரண மனிதர்கள், அவ்வளவுதான். And you might not get a reward from us. ஒருவேளை நாங்கள் உங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்காமல் இருக்கலாம். We will appreciate you. போதகர்களும் இவரும் We will say well done, thank you. மேபி அவர்கள் உங்களுக்கு நன்றின்னு சொல்லலாம், நீங்க செய்த But உதவிக்கு your நன்றி appreciation சொல்லலாம். comes from the Lord. ஆனா உண்மையான அங்கீகாரம் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது. And the reward is from the Lord. கர்த்தர் அதற்குண்டான அங்கீகாரத்தை உங்கள் கையில On கொடுக்கிறார். this earth and in for eternity. இங்கே மாத்திரம் கிடையாது, நித்தியத்துக்கு முன்னான அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். So I said I am planting churches. நான் சொன்னேன், சபை நிறுவிக் கொண்டிருக்கிறேன். Again there has been a process to get there. ஆனா நான் அந்த இடத்துக்கு போவதற்கு ஒரு பெரிய ஒரு பாதை நான் கடந்தாக I've been வேண்டும். faithful in the little things. நான் தலைமைத்துவ காரியங்களுக்கு உண்மையா இருந்தேன். Organizing little things for the church. சின்ன சின்ன காரியங்களில் எல்லாம் சபைக்குண்டான காரியங்களை நான் Even for the பொறுப்புடன் செய்தேன். family. நான் குடும்பத்தையும் பார்த்து கொள்ளணும். Ask God, when asks me to go to a nation, I just go trusting God that all will be fine without asking questions. கர்த்தர் என்ன சொல்லுவார், இந்த தேசத்துக்கு போனு, உடனே நான் மறு பேச்சு பேசாம போனோம். ஏன், எனக்கு தெரியும் கர்த்தர் என் குடும்பத்தை பார்த்துக் கொள்வார் என்று. And I have planted churches in Cyprus. சைப்ரஸ் தேசத்துல நான் சபையை நிறுவ ஆரம்பித்தேன். And I went with my daughter. She was 8 years old. என்னுடைய மகள் 8 வயது. அவளை கூட்டிக் கொண்டு நான் அங்க போனேன். Just 2 of us. நானும் என் மகள் 2 பேர் மாத்திரம் தான். I didn't know no one there in Cyprus. அங்க எனக்கு யாரையுமே தெரியாது. I only knew one thing, that I was called to go to Cyprus, and my leadership was happy with me to send me. எனக்கு ஒன்றே ஒன்று மாத்திரம் தான் தெரியும், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் போக சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் கண்மூடித்தனமாக அங்கே போனேன். And so when I went by faith, அங்கே நான் விசுவாசத்தோடு கூட கடந்து செல்லும் பொழுது the Lord put everything in place. அங்கே போய் சென்ற பிறகு எல்லாவற்றையும் கர்த்தர் அனுகூலமாக்கினார். Today we have vibrant Punjabi churches in Cyprus. அங்கே சைப்ரஸ் தேசத்திலே பஞ்சாபி பள்ளி பேசுகிற பிள்ளைகளுடைய சபைகள் அதிகமாய் நான் நிறுவினேன். Churches having all young people. அங்கே முழுவதும் வாலிப பிள்ளைகள் இருக்காங்க. In their early 20s, in their 30s, early 30s. 20 வயதுகளிலும் 30 வயதுகளிலும் இருக்கிறவர்கள் அநேகர் அந்த சபைகளில் இருக்காங்க. From Sikh background, from Hindu background, all converted. சீக்கியர்கள் மதம் மாறி இருக்காங்க, இந்துக்கள் மதம் மாறி இருக்காங்க. God is doing something powerful among these communities. அங்கே கர்த்தர் வல்லமையான காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. So there is a process for you to get to that place. So உங்களுக்கும் நீங்கள் விரும்புகிற அந்த இடத்துக்கு போவதற்கு பல பாதைகளை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். Don't be scared of the process. ஆனா இதை கடந்து செல்லக்கூடிய பாதையை கண்டு நீங்கள் And there was a process for the Lord Jesus to get to the cross. இயேசுவுக்கும் இப்படியான ஒரு வழிமுறை இருந்தது சிலுவையை சென்றடைவதற்கு. He became obedient to the call to come down on the earth, though being God. அவருக்கு தேவனாய் இருந்தும் கொள்ளையாடின பொருளாக அவர் பூமியில வருவதற்கு தயங்கவே இல்லை, இறங்கி வந்தார். He was in majesty and power and fame and in glory. அவர் நித்தியத்திலே சர்வ வல்லமையும் பொருந்தினவராய் இருந்தார். But he chose to come for you and for me, and this is what we celebrate today. ஆனா இன்றைக்கு அவர் பூமிக்கு வந்தது, அதை இன்றைக்கு நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். It's called Good Friday. இது புனித வெள்ளி என்று நாம் கூறுகிறோம். I also call it God Friday sometimes. ஒருவேளை இது கடவுளுடைய வெள்ளி என்றும் நான் சொல்லுகிறேன். Because on Good Friday something godly happened. புனித வெள்ளியிலே கர்த்தருடைய காரியங்கள் நடைபெறும். Jesus took the sins of us on the cross. உங்களுடைய என்னுடைய பாவங்களை கர்த்தர் அந்த சிலுவையிலே பரிகரித்தார். And he said, it is finished. கர்த்தர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. It is finished, he said. அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. The purpose that he was sent for, அவர் வந்த நோக்கம், to give himself for us,
அவரையே உங்களுக்கும் எனக்கும் and to கொடுக்கணும். shed his blood. அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் Because வரைக்கும் of his சிந்தணும். blood there is remission of sins. அவருடைய ரத்தம் ஒன்றுதான் பாவத்தை Because பரிகரிக்கும். of his blood we are reconciled to the Father. அவருடைய ரத்தத்தினாலே நீங்களும் நானும் பிதாவோடு ஒன்றிணைந்திருக்கிறோம். And it says in 1 Corinthians 1:18. 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது. It says, if you want to read in Tamil please. 1 கொரிந்தியர் 1:18. Maybe also 19 if you don't mind. Yeah. 1:18-19. Amen. Hallelujah. Hallelujah. The message of the cross is foolishness. சிலுவையின் செய்தி என்ன? அது ஒரு To those பைத்தியக்கார மெசேஜ். to those who are perishing, those who are unsaved. அது யாருக்கு? கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது. But it says, but to us நமக்கோ, who are being saved, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ it is the power of God. அது தேவ பலனாய் இருக்கிறது. I believe all of us who have tasted the Lord's goodness, we have seen the power of God. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை அறிந்தவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வல்லமையையும் நாம் அறிந்திருக்கிறோம். Every one of us, I believe, have a testimony here இங்க இருக்கிறவர்களுக்கு अनेक சாட்சிகள் இருக்கும். of how we have been saved from darkness and brought into his marvelous light. காரிருளிலிருந்து அந்தகாரத்திலிருந்து எப்படி நம்மை ரட்சித்தார் என்கிற சாட்சி இங்க अनेகருக்கு உண்டு. From the past life, கடந்த கால வாழ்க்கை அப்படிப்பட்டது. maybe some of us were drunkards, நாம் ஒருவேளை இங்க ஒரு சிலர் நாம் குடிகாரர்களாக maybe some of us were in addiction, ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இருந்திருக்கிறோம். different sorts of addiction. எல்லா விதவிதமான அடிமைத்தனம். Maybe we were sick before we came to Jesus, கர்த்தர் வருவதற்கு முன்பதாக நாம் and we பலவீனப்பட்டிருந்திருப்போம். experienced his power of healing upon our lives. அதற்கு பின்பதாக அவருடைய வல்லமையை நாம் உணர்ந்திருக்கிறோம். My testimony is we were absolutely in a mess as a family. என்னுடைய சாட்சி எப்படி என்றால் என்னுடைய குடும்பம் சீர்கெட்டு தரிகட்டு போயிருந்தது. Everything was going downhill. அங்கே ஒன்றும் சரியா இல்லை, எல்லாம் தலைகீழா இருந்தது என் குடும்பத்துல. Black magic was done to my father and he would have been dead. எங்கள் குடும்பம் பில்லி சூனியத்தினாலும் விக்கிரகாராதனையினாலும் இருந்து என் தகப்பனார் மரணத்துக்கு தள்ளப்பட்டார். From a very young age, as old as this little sister here, I was exposed to the demonic. இந்த சின்ன பிள்ளையோட வயசை போல தான் இருக்கும். அப்பொழுதே நான் விக்கிரக ஆராதனையும் பில்லி சூனியத்தையும் நான் நேராய் என் கண்களிலே பார்த்தேன். The presence of demons was so strong in my house. என்னுடைய வீடுகளிலே அந்த பில்லி சூனியமும் அசுத்த ஆவிகளும் செய்கிற வேலைகளை நான் கண்கூடாய் பார்த்திருக்கிறேன். Because we were not under the blood of Jesus that time. அந்த நேரத்திலே நாங்கள் இயேசுவின் ரட்சிப்பை நாங்கள் அடையவில்லை. We were following a religion, the Catholicism. நான் கடுமையான கத்தோலிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறேன். And any religion has got no power over sin. எந்த ஒரு மதமும் பாவத்திற்கு எதிரான வல்லமையை கொண்டது இல்லை. But when we come to Jesus, ஆனால் கர்த்தரிடத்தில் நீங்களும் நானும் வரும்போது, as it says here, இங்க வேதம் சொல்லுகிறது, the message of the cross, சிலுவை சொல்லுகிற செய்தி என்னது? when we open our hearts to that message, நாம் கர்த்தரை நம்ம இதயத்தை திறக்கும்போது நம்ம அந்த and we மெசேஜை receive கேட்கிறோம். the message, நம்முடைய பாவத்தை பரிகரிக்கிற it செய்தி, becomes the power of God. அதுவே தேவ வல்லமையாய் இருக்கிறது. And we experience miracles. நாம் தேவனுடைய வல்லமை உணர்கிறவர்களாய் மாறுகிறோம். We experience hope. அங்கே தேவன் நமக்கு விசுவாசத்தை We உணர்த்துகிறார். experience life. அங்கே வல்லமையும் வாழ்வும் உண்டாகிறது. And we can live and we have a future. நமக்கு ஒரு பெருத்த நல்ல எதிர்காலம் உண்டாக்கப்படுகிறது. We are not doomed people. நாம் இருளிலே இருக்கிற மக்கள் கிடையாது. We are the royalty of the living God. நாம் ராஜரிக ஆசாரிய கூட்டம். We are called the royal priesthood. நாம் ராஜரிக ஆசாரிய கூட்டம். Because of the cross, சிலுவையினால மாத்திரம்தான் we can keep our head high up. Hallelujah. நாம் தலையை தைரியமாய் மகிமையிலே உயர்த்த And walk முடியும். tall on the streets. நாம் அப்படியே தைரியமாய் நாம் நடந்து without any shame. நாம் வெட்கத்தினால ஒரு knowing that we belong to heaven. நாம் பரலோகத்தின் பிள்ளைகள் என்று And so தைரியமாய் if you are born again in this place, இந்த இடத்துல நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களானால் you will understand what I am speaking about.
நான் என்ன சொல்லுகிறேன்னு உங்களுக்கு தெரியும். But if you have not yet received Jesus in your life, ஒருவேளை நீங்கள் இயேசுவை இன்னும் அறியாதவர்களாய் இருந்தால், and you have been just coming to this church, ஒருவேளை நீங்கள் இப்பொழுதுதான் இங்க வந்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, and you have not made a personal commitment to invite Jesus in your life, கர்த்தரை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், then today is your opportunity இன்றைக்கு உங்களுக்கு உண்டான to வாய்ப்பு open இருக்கு. your heart to him. தேவனுக்கு நேராக உங்கள் And on இருதயத்தை this திறவுங்கள். Good Friday, இன்றைக்கு இந்த புனித வெள்ளியிலே something good will happen to you. நான் சொல்லுகிறேன், ஒரு நல்ல You காரியம் come to know நடைபெறும். him கர்த்தரை நீங்கள் அறிந்து in a கொள்வீர்கள். personal way. உங்கள் தனிப்பட்ட விதத்துல. Or maybe your walk with Jesus is not that good at the moment. மேபி இப்போ நீங்கள் கர்த்தரோடு நடப்பது உங்களுக்கு உகந்ததா இல்லாமல் இருக்கலாம். Maybe you are just tagging along. ஒருவேளை நீங்கள் அப்படியே ஏதோ தற்காப்புக்காக நான் தற்செயலாய் நான் வந்தேன் என்று Maybe சொல்லலாம். the Christian faith is not exciting anymore to you. ஒருவேளை நான் எதுக்கு இந்த ரட்சிப்பெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் நீங்க நினைக்கலாம். Maybe you are coming because your family is coming and you're just coming along with them. நானா வரல, என்ன யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு தான் வந்தாங்கன்னு சொல்லலாம். Or maybe you're coming for some other reasons. மேபி வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் இங்கே அமர்ந்து Today is கொண்டிருக்கலாம். a day that you can recommit your life to God. இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்வை கர்த்தருக்கு And ஒப்புவித்து thank the பாருங்கள். Lord for the sacrifice of the cross. கர்த்தரிடத்திலே தேவன் சிலுவையிலே செய்ததை நினைத்து பாருங்கள். We sang a song in English. We sang a song in English. இன்றைக்கு ஒரு அழகான ஆங்கில பாடலை போதகர் பாடினாங்க. And we were saying, I believe we are so grateful to him. அதிலே சொல்றது, நான் தேவனுக்கே உமக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று இந்த பாடல் Pastor சொல்கிறது. sang in English and in Tamil. He was saying Nandri Nandri, and I understood that a little bit. போதகர் திரும்ப திரும்ப சொன்னார், நன்றி நன்றி நன்றின்னு பாடல் சொல்லிக்கிட்டே இருந்தார் அந்த What was பாடல். the song, Pastor? Oh, give thanks to the Lord. Give thanks with a faithful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's risen, because He's given Jesus Christ. Hallelujah. Hallelujah. I'm trying to show you that I can sing. No, I'm joking. Yeah. உங்கள் போதகரை போலவே நான் அழகாக பாட முடியும்னு ட்ரை பண்றேன், அவ்வளவுதான். So, it's foolishness to those who are not saved. It's foolishness to those who are not saved. The message of the cross. சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. Why is it foolishness? ஏன் அது பைத்தியமாய் இருக்கிறது? First of all, in that time, முதலாவதாக அந்த காலத்துல the type of crucifixion on the cross was for a worst criminal. சிலுவையில யாரை போடுவாங்க? மிக மிக மோசமான குற்றவாளிகளை தான் சிலுவையில Only போடுவாங்க. the worst of the criminals were crucified. மிக மோசமான குற்றவாளிகள் தான் அதில் ஏற்றப்படுவார்கள். There were other forms of execution, but the worst criminals were crucified. மற்ற அடுத்த கொலைகளும் இருக்கிறது, ஆனால் உச்சபட்சது சிலுவை So மரணம் that தான். was in the first place a very shameful thing. முதலாவது அங்கே மரிப்பது மிக மிக அவமானத்திற்குரியது. It was a weak thing, it was absurd thing, it was just like shameful thing. அது ஒரு மிக 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 அவமானமான காரியம் அது. And so when you look at a man on the cross, ஒருவேளை சிலுவையிலே ஒரு மனிதனை தொங்குவதை நீங்கள் பார்த்தீர்களானால், and you imagine, நீங்கள் what நினைத்திருக்கலாம், can this cross do? இந்த சிலுவை என்ன செய்யும்? What can this person do இந்த மனிதர் என்ன செய்திருப்பார்? on the cross? சிலுவையிலே தொங்கிக் On this கொண்டிருக்கிறார். wooden thing. இந்த மர சிலுவையிலே தொங்கிக் But we கொண்டிருக்கிறார். know on that wooden thing something happened. ஆனால் நமக்கு தெரியும் ஏதோ ஒன்று பெரிய காரியம் There நடைபெற்றது. was a transaction that took place. அங்கே ஒரு பரிகாரம் நடைபெற்றது. Hell was out and then heaven was embraced. நரகம் பின்னுக்கு தள்ளப்பட்டது, அந்த இடத்துல பரலோகம் Death was வைக்கப்பட்டது. defeated and life was given. அங்கே மரணம் தள்ளப்பட்டது, ஜீவன் உண்டானது. Darkness was overcome by light. காரிருள் வெளிச்சத்தினாலே மூடப்பட்டது. And today we are in that light. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்திலே Today தான் we are in இருக்கிறோம். that heaven. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த வாழ்விலே தான் இருக்கிறோம். Today we are in that life. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த வாழ்விலே தான் And we இருக்கிறோம். share the light to others. இன்றைக்கு அது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கும் அந்த வாழ்வை கொடுக்கிறோம். Don't keep it to yourself. உங்களிடத்திலே அந்த வாழ்வையும் You need to வெளிச்சத்தையும் share it. மற்றவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும். That's the joy of being a Christian. அதுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு And the அடையாளம். Bible says the one who wins a soul is wise. The one who wins a soul is wise. வேதம் சொல்லுகிறது, ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுகிறவன் ஞானவான். I want to ask you a question. நான் உங்களிடத்துல ஒரே ஒரு கேள்வி கேட்க போகிறேன். How many souls have been saved through you sharing the gospel to them? நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களை சுவிசேஷத்தின் மூலமாய் கர்த்தருக்கு நேராய் வழிநடத்தி Do you share இருக்கிறீர்கள்? the gospel with others? நீங்கள் மற்றவர்களோடு சுவிசேஷத்தை சொல்றீங்களா? Or are you quiet about your faith?
ஆனா நீங்க உங்க விசுவாசத்தை குறித்து அமைதியா இருக்கிறீங்களா? Do you speak about Jesus to others? மற்றவர்களிடத்துல இயேசுவை குறித்து பேச இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? Do you share the salvation message of Jesus to others? ரட்சிப்பின் செய்தியை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறீங்க நீங்க? Do you share the healing message of Jesus to others? தேவன் கொடுக்கிற சுகத்தை மற்றவர்களிடத்துல பேசி இருக்கிறீங்களா? Do you share the forgiving message of Jesus to others? தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பை குறித்து நீங்க மற்றவர்களிடத்துல பேசி இருக்கிறீர்களா? Do you share Jesus at all? கர்த்தரை பற்றி பேசி இருக்கிறீர்களா? Going to share Jesus. Hallelujah. இன்றைக்கு நீங்களும் நானும் மற்றவர்களிடத்துல இயேசுவை சொல்ல Are போகிறோம். we going to ஹalleluya. share Jesus? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? I want to see your hands up. Hallelujah. பேர் சொல்ல போறீங்க? Are you going to share Jesus? எத்தனை பேர் சொல்ல Because போறீங்க? if everybody shares Jesus, எல்லாரும் தேவனை பற்றி சொல்லும் பொழுது there will be more chairs here. We will have to put more chairs. இந்த இடம் பத்தாது. இந்த இடத்துல எல்லாம் சேர போட்டாகணும். We will have to make our stage small. இங்க இன்னும் இந்த ஸ்டேஜை இன்னும் Because this சின்னதாக்கணும். all place will be filled with more chairs. இடமே கொள்ளாதுங்க அதை சொல்லும் பொழுது. And would you like to see more people in here? இங்க எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க? More people being saved. இங்க நிறைய பேர் More வரணும். people having experiences of God. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? More people being healed. இங்க இருந்து பல்ல சூப்பர் More people சுகமாகணும். being set free from addiction, from drugs and pornography and other things. இந்த இடத்துல இருந்து பல பேர் விடுதலை பெற எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? Jesus is not going to die again on the cross. He's done his part. அவர் ஆல்ரெடி மரணம் அடைந்து விட்டார். இனிமேல் இன்னொரு முறை மரணம் அடைய போவது இல்லை. Now it's you and me. இன்றைக்கு நீங்களும் நானும் Who தான் needs to do the job. நாம் அந்த வேலையை கையில் And we எடுக்கணும். need to do it well. ஆனால் நாம் அதை செய்து தான் ஆகணும். Hallelujah. ஹalleluya. Romans 1 verse 8. ரோமர் 1:8 பார்ப்போம். ரோமர் 1:8. உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Hallelujah. It says, for I am not ashamed of the gospel. 1 and 8. 1 verse 8. 1 verse 8. Actually it is Romans. Romans. Okay. Yeah. You're somewhere else? Yeah, no, Romans 1:8 only. Yeah. Read if you want to. 1:8 உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Hallelujah. Hallelujah. If you're going to be ashamed of the gospel, then the Lord will be ashamed of you. நீங்கள் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுவீர்களானால் தேவன் உங்களை குறித்து வெட்கப்பட ஆரம்பித்து விடுவார். Gospel has given us hope. சுவிசேஷம் It நமக்கு has given நம்பிக்கையை us கொடுக்கிறது. life. நமக்கு It ஜீவன் has உண்டாகிறது. changed our situations. நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிறது. Some of us were in poverty. நாம் ஒருவேளை ஒரு சிலர் வறுமையில இருக்கலாம். He's blessed us financially. இது நம்மை பொருளாதாரத்துல செழிப்படைய செய்கிற சுவிசேஷமா இருக்கு. Some of us had broken marriages maybe. ஒருவேளை நம்முடைய திருமண வாழ்க்கை முறிவுபட்ட And எத்தனை he பேர் has இருக்கலாம். mended our marriages. இது நம் திருமண வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்புகிறது. And even other relationships. மற்ற உறவுகளிடம் நாம் பகையை வளர்த்து கொண்டிருக்கலாம். He's given us jobs. இது நமக்கு வேலையை We தந்திருக்கிறது. have found success in our school exams and university exams. இங்க எத்தனை பேர் இருக்கீங்க எக்ஸாம்லயும் ஸ்கூல் எக்ஸாம் காலேஜ் எக்ஸாம்ல பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். Maybe we passed our driving test because God helped us. இன்றைக்கு நாம் எத்தனையோ டெஸ்ட்கள் இருக்குது அதெல்லாம் நாம் பாஸ் ஆகி வந்திருக்கிறோம். And I think we can all write a long list of miracles that God has done for us. உங்களை எழுத சொல்லனா எல்லாரும் லிஸ்ட் போட்டு எழுதுவீங்க கர்த்தர் எனக்கு எத்தனை நன்மை செய்தார் என்று. We should not be ashamed of the gospel. ஒரு நாளும் நாம் வெட்கப்படக்கூடாது It சுவிசேஷத்தை is குறித்து. giving life. ஏனா அது நமக்கு ஜீவன் And we பரிபூர்ணமடைய need to share செய்கிறது. that life. அந்த ஜீவனை நாம் மற்றவர்களுக்கு If you பகிரணும். don't share that life, மற்றவர்களிடம் சொல்லாமல் போனால் many will not experience that life இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றதை போல அவர்கள் பெற முடியாது. that you and I are experiencing. இன்றைக்கு நீங்களும் நானும் அனுபவிக்கிறதை அவர்களும் பெறணும். The peace that we are experiencing. இந்த சமாதானத்தை அவர்கள் பெறணும். Everyone is looking for peace. நம்மை சுற்றி இருக்கிறவங்க சமாதானத்தை தேடுறாங்க. I travel so many nations. இன்றைக்கு எத்தனையோ தேசங்களுக்கு நான் போயிருக்கேன். People are depressed, they are in sorrow. எத்தனையோ பேர் சோர்ந்து போய் தங்கள் problems and problems. சோதனை மேல் சோதனை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. Who is going to bring smile on their faces? அந்த பிள்ளைகளுக்கு சிரிப்பை யார் கொண்டு வருவது? Not the government, not the prime ministers, not the presidents, not the army, not the navy. அரசாங்கங்களோ அரசியல் தலைவர்களோ ஆர்மியோ நேவியோ கிடையாது. Not the good rehabilitation programs or other programs. மறுவாழ்வு மையங்கள் அதை கொண்டு வர முடியாது. They have their place, but you and I have the gospel. You and I have the solution. இது எல்லாம் கிடையாது. நீங்களும் நானும் மட்டும் தான் அந்த பிள்ளைகளுடைய முகத்துல சிரிப்பை கொண்டு வர முடியும். As it says in Isaiah 9 verse 2. ஏசாயா 9:2 பாருங்கள். It says, you can just translate, the people who were walking in darkness.
இருளிலே நடக்கிற ஜனங்கள் have seen a great light. பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். On those living in the land of deep darkness, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் a light has come. வெளிச்சம் பிரகாசித்தது. A light has dawned, actually dawned. வெளிச்சம் பிரகாசித்தது. People who are living in darkness, இருளிலே இருக்கிற மக்கள், darkness, இருள், காரிருள், darkness, காரிருள். today light has come. இன்றைக்கு அந்த That's வெளிச்சம், what we celebrate today, the Lord's sacrifice. அதை தான் நாம் இன்றைக்கு கொண்டாடி Those கொண்டிருக்கிறோம். nails that went into his palm, இதெல்லாம் நம்முடைய நேமை, நம்முடைய பெயர்களை கைகளிலே those nails பொறித்திருக்கிறார். that went into his feet, அந்த ஆணிகள் அவருடைய கால்களிலே கடாவப்பட்டிருந்தது. the crown that was put on him, அவருடைய தலையிலே பெரிய முள்முடி the சூடப்பட்டிருந்தது. spear that was put in his side, ஈட்டி அவருடைய மார்பிலே பாய்ச்சப்பட்டது. that has brought healing. That sacrifice has brought healing to us. Hallelujah. இந்த தியாகங்கள் தான் நமக்கு புது வாழ்வை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. Bondages are broken. People in captivity have come out free now in Jesus' name. பாவத்தின் கட்டுகளிலே இருந்த பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டார்கள். Experiencing deliverances பெரிய விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். from demons. அசுத்த ஆவியின் போராட்டங்கள். We have the power over demons. நாம் நமக்கு அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கிறது. The doctors have no solution ஒருவேளை மருத்துவர்கள் ஒருவேளை வியாதிக்கு விடை for தெரியாமல் mental இருக்கலாம். illness. எத்தனையோ வியாதிகள் இருக்கலாம். Their tablets don't help. அவர்கள் கொடுக்கிற மருந்துகளும் மாத்திரைகளும் Their நமக்கு injections சுகத்தை don't கொடு- help. அவர்கள் போடுகிற இன்ஜெக்ஷன்ஸும் உதவி செய்யாமல் The இருக்கலாம். electric shocks don't help. ஒரு சிலருக்கு எலக்ட்ரிக் ஷாக்கே கொடுக்கறாங்க, அது கூட உபயோகப்படாமல் போகலாம். My father went through all this. இது எல்லாவற்றையும் என்னுடைய தகப்பனார் He கடந்து was சென்றார். mentally off அவர் புத்தி சுவாதீனம் இல்லவராதவராக மாறி போனார். because of the black magic upon his life. பில்லி சூனியத்தின் நிமித்தமாக அவர் அப்படியே மாறினார். But when we came to Jesus, ஆனால் கர்த்தரிடத்தில் அவர் and when we வரும்போது understood the problem was not a mental problem, but it was a spiritual problem. கர்த்தரிடத்தில் வரும்போது தான் எங்களுக்கு தெரிந்தது இது அவர் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. And we knew the solution was in this, அதுல விடை எங்க இருந்தது? in the word of God. இந்த தேவனுடைய வசனத்துல தான் அதற்கு விடை இருந்தது. Our whole life changed. எங்களுடைய முழு வாழ்க்கை My மாறினது. father was set free எங்களுடைய தகப்பனார் முழுவதுமாய் விடுதலையாக்கப்பட்டார். because he was demonized. அவர் அசுத்த ஆவினாலே கடுமையாக You could look பிடிக்கப்பட்டார். into the eyes of my father and you could see demons. அவருடைய கண்களை நேராய் பார்க்கும்போது பிசாசை பார்க்க முடியும் And உங்களால். today if you are under any demonic oppression, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பிசாசின் கட்டுகளிலே இருப்பீர்களானால், any sort of oppression, ஒருவேளை எந்த கட்டுகளினாலும் நீங்கள் and you இருப்பீர்களானால், are captive to anything today, ஒருவேளை நீங்கள் வேற ஏதாகிலும் கட்டுண்டவர்களாய் the Good இருப்பீர்களானால், Friday message இன்றைக்கு இந்த புனித வெள்ளியிலே that Jesus dying for us on the cross கர்த்தர் சிலுவையிலே அறையப்பட்டார். can set you free, அவர் உங்களை விடுதலையாக்கியும் give you இருக்கிறார். hope and a new life, உங்களுக்கு புதிய வாழ்வை கர்த்தர் give you a அருளியிருக்கிறார். new start இன்றைக்கு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். in your relationships உங்களுடைய குடும்ப உறவுகளிலே, because it has been nailed to the cross. ஏன்னா அவர் ஆணியினாலே சிலுவையிலே கட்டாவப்பட்டார். All that we need நமக்கு என்னென்ன has தேவையோ been nailed to the cross. அது சிலுவையிலே Bible கிடைத்து says விட்டது. by his stripes we are healed. அவருடைய தழும்புகளினாலே நீங்களும் நானும் He took குணமாகிறோம். those stripes for my healing and your healing. நீங்களும் நானும் சுகமாவதற்குண்டான அடியை அவர் பெற்றுக்கொண்டார். Bible says even he became a curse so that you and I can live in freedom. நீங்களும் நானும் சுகமாய் நாம் நடமாடுவதற்கு அவர் எப்படியானாராம் சாபமாய் மாறி போனார். So today we have got such an amazing message to tell the world. இன்றைக்கு உலகத்துக்கு சொல்வதற்கு உங்களுக்கும் எனக்கு ஒரு பெருத்த செய்தி It's not a இருக்கிறது. message of sorrow and sadness and depression. அது கண்ணீரின் செய்தி அல்ல, சோதனையின் செய்தி அல்ல. Those who are in darkness, the light has dawned upon them. இருளிலே இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உண்டாகிறது. A light has dawned upon you and me. அவர்கள் மேலும் உங்கள் மேலும் என் மேலும் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகி இருக்கிறது. And now we are full of God's power and peace and joy. அந்த வெளிச்சம் உங்களுக்கும் எனக்கும் பெருத்த வல்லமையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. You have the peace in you. இன்றைக்கு உங்களுக்கு அந்த சமாதானம் I have the கிடைத்திருக்கிறது. peace in me. எனக்கு அந்த சமாதானம் Yes, இருக்கிறது. we have problems. உங்களுக்கும் எனக்கும் போராட்டங்கள் இருக்குதான். There is nobody here without problems. இங்க இருக்கிற யாருக்கும் போராட்டம் இல்லாம இல்ல. If anybody here is here without problems, I have got 1,000 rupees I think somewhere. என்கிட்ட போராட்டமே இல்லன்னு யாரனா சொன்னீங்கன்னா சொல்லுங்க. Everybody has problems. எல்லாருக்கும் இருக்கு. But in those problems, ஆனா அந்த போராட்டங்களிலே we know
நமக்கு நன்றாய் that தெரியும் He will carry us through. அவர் நம்மை அப்படியே He will தூக்கி carry us சுமப்பார். through. He will நம்மை help us. He will deliver us. நம்மை விடுதலையாக்குவார் அவர். And many times when you have solved one problem, எத்தனையோ முறை ஒரு பிரச்சனை முடிந்த பிறகு then the next one is waiting. அடுத்தது அப்படியே லைன்ல And நிக்கும். He will help us again. நான் திரும்பவும் அதே And கடவுள் then நமக்கு உதவி there's another செய்வார். problem. அது முடிஞ்சதும் இன்னொன்னு He will help us again. அவரே நமக்கு உதவி I செய்வார். have 4 children. I have 4 children. எனக்கு 4 பிள்ளைகள் உண்டு. My daughter is very easy to handle, என்னுடைய மகளை நான் சமாளிப்பது மிக எளிது. but not the boys. ஆனா 3 பிள்ளைகளை Sorry, சமாளிப்பது boys. மிக மிக கடினம். They are not easy sometimes. ஆனா அவளை சமாளிப்பது மிக மிக கடினம். And I have to be patient. நான் பொறுமையாய் தான் இருக்கணும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. God to make me patient. அவர்களுக்காக கர்த்தர்கிட்ட கேட்கறது ஒண்ணே ஒண்ணா, எனக்கு பொறுமையா கொடுங்கப்பா. I don't know if you have challenges with the boys here, but I have challenges with my boys sometimes. இங்க இருக்கிற எத்தனை பேர் ஆண் பிள்ளைகளை வளர்ப்பதுல பெரிய சேலஞ்ச் இருக்குது, எனக்கு இருக்கு அப்படின்றாரு. Especially with the one who is going to be 18 in June. ஓகே, 18 வயசு ஆகுது பெரிய மகனுக்கு, அவனோடு எனக்கு பெரிய போராட்டம் உண்டு. We used to clash a lot. நான் தகப்பனும் மகனும் அநேக விதங்களில சண்டை But the போட்டுக்கிறோம். Lord taught me a secret. பட் கர்த்தர் எனக்கு ஒரு ரகசியத்தை சொன்னார். If I do tit for tat, நான் அவனுக்காக நான் பழிக்கு பழி செய்யும் பொழுது I will lose the battle. நான் அந்த யுத்தத்துல தோல்வியே தான். The strategy, ஆனா யுக்தி என்னன்னா, be patient. பொறுமையா இருங்க. Just show him love. அவனிடத்துல நீ நேசிக்கிறீங்க அவனை மட்டும் சொல்லுங்க. Unconditional love. என்னனாலும் நான் உன்னை நேசிப்பேன்றதை மட்டும் சொல்லுங்க. Whether he does good, sometimes he fails, show love. அவன் நல்லவனா இருந்தாலும் அதை கேட்டாலும் கேட்கலனாலும் திரும்ப 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 அந்த லவ்வையே திரும்ப It கொடுங்க. was a hard lesson to learn. இது ரொம்ப கடினம் ஆனா பிராக்டிஸ் பண்ணுவதற்கு. It was a process. ஆனா இது ஒரு பயிற்சி தான், நீங்க And my செஞ்சுதான் ஆகணும். relationship with my son got a lot better and better and better. ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன், என் பிள்ளையோடு கூட என்னுடைய உறவு மேம்பட்டு இருக்கிறது. He wouldn't hug me easily. இப்படி ஏன்னா அவன் கட்டிப்பிடிக்க மாட்டான் நினைச்ச நேரத்துக்குலாம். But now he's okay when I give him a hug. He's a little bit shy. ஆனா இன்றைக்கு நான் அவன் மேல தோள்ல கையை போடும்போது அவன் ஒன்னும் என் கையை உதறி விட மாட்டான் அவன். And so sometimes we need to learn how to do it God's way. Hallelujah. ஒரு சில நேரங்களில் கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். If we keep unforgiveness and bitterness inside, it will grow. உள்ளே கோபத்தையும் வன்மத்தையும் நாம் வைத்திருக்கும் பொழுது நம்மளால அதை சாதிக்க And I முடியாது. feel there are people here who are holding on to unforgiveness. இன்றைக்கும் இங்கே ஒரு சிலர் ஒருவேளை உங்கள் மனதிலே நீங்கள் அதே காரியத்தை வைத்திருக்கலாம். Again, the message of the cross. இன்றைக்கும் சிலுவையின் செய்தி என்ன தெரியுமா? Especially on the cross. சிலுவையின் செய்தி என்னது? Father, forgive them. பிதாவே இவர்களுக்கு for they do not know இவர்கள் செய்கிறது என்னதென்று இவர்களுக்கு தெரியாது. what they are doing. அவர்கள் என்ன செய்றாங்கன்னே தெரியாது. So when people give you hard time, ஒருவேளை மக்கள் உங்களுக்கு கடினமான நேரங்களை கொடுக்கும்போது, they speak against you, உங்களுக்கு எதிராய் பேசும்பொழுது, and sometimes they might be even your close family members even. மேபி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற முக்கியமான நபர்களா கூட அவங்க இருக்கலாம். What do? நீங்க என்ன செய்யணும்? You don't do tit for tat. பழிக்கு பழி பல்லுக்கு பல் என்று சொல்லாதீங்க. You say, God, I give it to you. கர்த்தாவே உம்முடைய கரத்துல நான் Give ஒப்பு me the கொடுக்கிறேன். grace இந்த இடத்துல உம்முடைய கிருபை எனக்கு வேணும்னு சொல்லுங்க. to forgive அவர்களை மன்னிப்பதற்குனான கிருபை and எனக்கு வேணும். also to forget. இதை நான் மறப்பதற்கும் எனக்கு பலன் வேணும்னு சொல்லுங்க. You don't forgive and then you say, oh, I forgave you. You know, நீங்கள் மன்னித்துட்டு அதை மனசுல வச்சிருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. Don't boast about it. வெளியே சொல்லாதீங்க நான் மன்னிச்சிட்டேன். Leave it to God. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து If you விடுங்க. are forgiven, நீங்கள் மன்னித்தீர்களானால் you need to know to move on. அடுத்த காரியத்தை பார்க்க நீங்க கிளம்பிடணும். நீங்க You can't be caught up in the circle. நீங்கள் அதையே நீங்கள் கிளறி கொண்டிருக்க கூடாது. Because what will happen? என்ன ஆகும் தெரியுமா? You will lose your peace. உங்களுடைய சமாதானம் முதலாவது கெட்டு போகும். You will lose your joy. உங்களுடைய மகிழ்ச்சி கெட்டு போகும். And that's the very thing that the enemy wants to do. அததான் பிசாசு எதிர்பார்க்கிறான். He wants to make us unsettled. அததான் பிசாசு எதிர்பார்க்கிறான். He wants us to get ready for revenge. நாம் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடணும் என்று தான் பிசாசு He wants us to எதிர்பார்க்கிறான். do tit for tat. நீங்கள் பழிக்கு பழி செய்யணும் தான் அவன் எதிர்பார்க்கிறான். Okay, you did this to me, I'm going to show you. நான் கண்டிப்பா நான் யார் உனக்கு காட்றேன் பார் அப்படி நீங்க சொல்லணும் தான் அவன் எதிர்பார்க்கிறான். Those are the tactics of the world. இதெல்லாம் உலகத்தின் We காரியங்கள். are not of the world. நாம் உலகத்தின் We have பிள்ளைகள் அல்ல. experienced the power of God. கர்த்தருடைய வல்லமையை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். We have a living relationship with our Jesus. நாம் தேவனோடு கூட நல்ல உறவிலே இருக்கிறோம். The Holy Spirit helps us. பரிசுத்த
ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு உதவி He is பண்ணுகிறார். our parakletos. The Greek word parakletos means who comes alongside to help us. அவர் நம்முடைய பங்காளி. பங்காளி என்றவர் யாரு? நம்மோடு கூட வருகிறவர். We become forgiving. நாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் மாறுகிறோம். We become loving. நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக We மாறுகிறோம். become patient. நாம் பொறுமைசாலிகளாய் The மாறுகிறோம். fruits of the Holy Spirit needs to grow continually in us. இது பரிசுத்த ஆவியானவரின் குணாதிசயம் நமக்குள்ளாய் வளர வேண்டும். Love, peace, joy, self-control. அன்பு, சமாதானம், பொறுமை, All those that are mentioned there, 9 of them. இதெல்லாம் அந்த 9 கனிகள். So are we growing in the fruits of the Holy Spirit? வேதம் சொல்லுகிற அந்த கனிகளை நாம் வளர்கிறோமா? Or is it the opposite? ஆனால் அதற்கு நேர்மாறாய் செய்கிறோமா? People should see your life and they should see God in us. உங்களை பார்ப்பவர்கள் சொல்லணும், கர்த்தரை பார்க்கிறேன்னு சொல்லணும். And they should be encouraged and inspired by our life. உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். We should be the channel of blessing that they would be drawn towards God more. நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு நேராக பிடித்து இழுக்கிறவர்களாய் இருக்கணும். Our neighbors, our family, our children, நம் அக்கம் பக்கத்தினர், நம் குடும்பத்தினர், நம் பிள்ளைகள் they should see us நம்மை பார்க்கும் பொழுது and they should say, I want what you have. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதே மாதிரி நான் மாறணும்னு They அவர்கள் should be சொல்லணும். jealous that we have Jesus and the peace and the joy. நீங்கள் நடப்பதை பார்த்து அவர்கள் பொறாமைப்பட்டு உங்களைப் போல நான் Even மாறணும்னு our சொல்லணும். pockets are empty, our wallets are empty, but we have God in us. We are full of God. நாம் ஒருவேளை வெறுமையா இருக்கலாம், ஆனால் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். Because when we are full of God, கர்த்தர் நம்மை நிரப்பும் பொழுது it's like having a big bank balance. அது பேங்க், நம்முடைய பேங்க் ஃபுல்லா பணம் இருக்கிறதுக்கு சமானம் அது. Hallelujah. Hallelujah. We need a big bank balance of God in us. அதே போலவே தான் பேங்க் பேலன்ஸ்ல எப்படி பணம் இருக்கோ அதே போல பெரிய கர்த்தரை நாம் And வைல the bank வைத்திருக்கோம். balance only can grow if you deposit. அங்க பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகும்? நாம் பணம் போட போட தான் அமௌண்ட் அதிகமாகும். Money doesn't fall from the trees. Do they fall from the trees here? I don't know. பணம் மரத்துல காய்க்குதா? They fall from the trees? இல்ல. No. You work hard to deposit, yeah? நீங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு கடுமையாய் உழைக்க வேண்டும். I'm finishing in 2 minutes. நான் இன்னும் சற்று நேரத்தில் முடிக்கிறேன். You need to work for it. நீங்கள் அதற்கு வேலை செய்தாக You வேண்டும். need to make effort. நீங்கள் அதற்கு முயற்சி செய்தாக வேண்டும். And you need to ask God to help you. நீங்கள் கர்த்தரிடத்தில் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று So கேட்டாக today, if வேண்டும். you are holding unforgiveness, ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பதற்கு மனமில்லாமல் do இருந்தால் not leave this place இந்த இடத்துல அப்படியே நீங்கள் கடந்து without செல்லாதீங்க. making a decision ஒரு முடிவை எடுத்துவிட்டு to செல்லுங்கள். forgive நான் மன்னிப்பேன் whoever என்று. that might be. யாராய் இருந்தாலும் சரி, Could be your husband, உங்களுடைய கணவராய் could be your இருக்கலாம், wife, உங்களுடைய மனைவியாய் could be your இருக்கலாம், children, பிள்ளைகளாய் இருக்கலாம், could be your father or your mother. உங்களுடைய தகப்பனார் தாயாராய் Today இருக்கலாம். you forgive இன்றைக்கு and மன்னியுங்கள். walk out free from this place, இந்த இடத்திலிருந்து விடுதலையோடு knowing கடந்து that you have செல்லுங்கள். made peace with God. நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தரிடத்துல சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன் என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்கள். And you will be a testimony. நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாய் In இருப்பீர்கள். finishing, can you read John 1 verse 12? First John. 1, yeah. No, John, book of John. John 1:12. யோவான் 1:12 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. And this is especially for those if you have never made a commitment to Jesus. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Hallelujah. It says here, those who accepted him and those who believed on his name or in his name. இந்த வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் அவர் மேல் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ To them, அவர்களுக்கு he gave அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? the right தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் to அவர்கள், become the children of God. தேவ பிள்ளைகளாக. So when you accept Jesus, கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது you become a child of God. கர்த்தருடைய பிள்ளைகளாகவே மாறுகிறீர்கள். Before that, அதற்கு you are முன்பதாக just a creation created by God. அதற்கு முன்பதாய் நீங்கள் வெறும் சாதாரண ஒரு மனிதர்கள். But according to John 1 verse 11, யோவான் 1:12 பிரகாரம், to those who have believed and accepted him, அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது to them he gave the right அவர்களுக்காக அவர் பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை கொடுக்கிறார். to become the children of God. தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாறுகிறோம். And as I finish, நான் முடிக்கும் பொழுது I want to encourage you நான் உங்களுக்கு to become a child of God if you are not one. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன்.
God bless you. கர்த்தர் தாமே உங்களை And I ஆசீர்வதிப்பாராக. pray that the blessings of Good Friday will be yours. இன்றைக்கு புனித வெள்ளியின் ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமானதா இருப்பதாக. Amen, amen, amen. ஆமென்.